உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ பாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ பாருங்களே. நல்லதை தேடும் நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திரு அவையானது இன்றைய தினத்திலே புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறது. கடவுள் அன்னையின் வழியாக தன்னுடைய தாய் உள்ளத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் காட்டுகிறார். அவள் பெர்னதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் அவள் இந்த உலகத்திற்கு விடும் செய்தி. நீங்கள் படும் துன்பங்களை நான் பார்க்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மோடு இருக்கிறாரோ அவ்வாறே அன்னை மரியாளும் நம்மோடு இருந்து நாம் படுகின்ற வேதனைகளில் கஷ்டங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அன்னையை நாடி வந்தோர் யாரும் வெறுங்கையோடு அனுப்பப்படுவது இல்லை என்பதை நம்பியவர்களாக, அன்னையானவள் எப்போதும் நம்மோடு இருந்து எல்லா நேரத்திலும் உதவுகிறாள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளிலே ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are waiting, who are watching the same.
இந்த திருப்பலியை நாம் தகுதி வாய்ந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறைகளுக்காக மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பிரார்த்திக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர். ஏலனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால்
எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் பேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செல்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை Hallelujah, hallelujah, hallelujah.
Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேரு பெற்றவர். Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தனர். அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மோண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மோண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த இரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல இரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திரு அவையோடு சேர்ந்து
புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் அன்னையின் வழியாகவே நமக்கு பொழியப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அனைத்துக்கும் காரணம் அவள் தனியாக இல்லை என்பதுதான். ஆகையினாலே ஆண்டவர் இன்று அவர் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டிருக்கிறார். கடவுள் தொடக்கத்திலே விண்ணையும் மண்ணையும் படைத்தார், அதில் உள்ள அனைத்தையும் படைத்தார். எல்லாவற்றையும் 6 நாட்களிலே படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அந்நாட்களிலே அந்த நாளிலே வானதூதர்கள் எல்லாம் அவரிடத்திலே திரண்டு வந்து, நீர் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் வல்லமை உள்ளது, வலிமை உள்ளது, இந்த உயரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மலைகள் தானா என்று கேட்டார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இல்லை இல்லை, இந்த மலைகள் இல்லை, இந்த மலைகளை அடித்து நொறுக்கக்கூடிய இரும்பையும் நான் படைத்திருக்கிறேன் என்றாராம். அப்படி என்றால் இரும்பு தான் வலிமை உள்ளதா என்று கேட்டார்கள். இரும்பு ஒன்று வலிமை இல்லை, இரும்பை உருக்குவதற்கு நான் நெருப்பை படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ நெருப்பு தான் வலிமை உள்ளதா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, அந்த நெருப்பை அணைப்பதற்கு நான் தண்ணீரை உண்டாக்கி இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் தண்ணீர் தான் வலிமையானதா என்று கேட்ட பொழுது, தண்ணீரை எல்லாம் சிதறடித்து அதை தள்ளி விடுவதற்கு நான் காற்றை படைத்திருக்கிறேன் என்றார். அப்போ காற்று தான் எல்லாவற்றையும் விட வலிமை உள்ளதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, இல்லை, இதைவிட வலிமையானது ஒன்று இருக்கிறது. இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒருவருக்கு யார் மனமுவந்து கருணையோடு உதவி செய்கிறார்களோ என்னுடைய படைப்புகளிலேயே அவன்தான் வலிமை உள்ளவன் என்று சொன்னார். அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒரு கையால் செய்வது இன்னொரு கைக்கு தெரியா வண்ணமாக மறைமுகமாக அவர்கள் அதை செய்து அதில் பெருமை பாராட்டாமல் அந்த பணியை செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே வலிமை உள்ளவர்கள் என்று சொன்னால் அதில் முதலிடத்தை வகிக்கக்கூடியவர் நமது அன்னை மரியாள். எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவள் இருக்கிறாள். எங்கெல்லாம் நோயாளிகள் நோயினாலே கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அவளும் ஓடோடி சென்று உதவி செய்கின்றாள். இவ்வாறாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருடைய விருப்பத்தின்படி மட்டுமே நடப்பதாக தன்னை முழுமையாக இதோ நான் உமது அடிமை என்று அர்ப்பணித்து கொண்டு அதில் எந்த பெருமையும் பாராட்டாமல் அவள் செய்கின்ற எந்த காரியத்திலும் ஒரு சுயநலம் இல்லாமலே தூய்மையான ஒரு செயலாக அவள்தான் இந்த பணியை நிறைத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இன்றைய தினம் நாம் அன்னையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவருடைய தாயுள்ளத்தை நாம் நினைத்து பார்ப்போம். இயேசு நமக்கு கல்வாரி மலையிலே இந்த தாயை கொடுத்தார். தன்னுடைய சீடர்களை பார்த்து இதோ உன் தாய் என்றும் தாயை பார்த்து இதோ உன் மகன் என்றும் சொல்லி நம் உலகத்தையே அப்படியே அந்த அன்னையிடத்திலே அவர் ஒப்படைத்தார். நமக்கு தாயாக இருந்து அவள் நம்மை எல்லாவற்றிலும் வழி நடத்துவதற்காக. ஒருவேளை இனிமேல் இந்த உலகத்திலே பிறக்கின்ற எவரும் எனக்கு சொந்தமில்லை, பந்தமில்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை என்று சொல்லாத அளவுக்கு தாயும் தந்தையும் சொந்தமுமாக அத்தனையுமாக இருந்து நம்மை கவனித்துக் கொள்வதற்காக இந்த தேவ அன்னையானவள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கே விரைந்து ஓடி செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஒரு மருத்துவமனையிலே நீண்ட காலம் நோயினாலே பீடிக்கப்பட்டு நோய் குணமாகாமலேயே ஒரு இளம்பெண் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் சென்று கேட்டார்கள்,
நீங்கள் அன்னையின் திருத்தலத்திற்கு சென்று வந்தீர்களே, உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளம் பெண் சொல்வாள், நான் நீண்ட நாட்களாக இந்த நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நோய் ஒன்றும் எனக்கு தீர்ந்த பாடில்லை. அன்னையின் திருத்தலத்திற்கு சென்று வந்த பிறகு நான் தனியாக இல்லை என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையினாலே அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாருமே தனியாக இல்லை. துன்பப்படுகின்ற அத்தனை இடத்திலும் அவர் வருகிறார். அவருடைய உறவினரான எலிசபெத் அம்மாளை நாம் பார்க்கிறோம். அந்த எலிசபெத் அம்மாள் யூதேயா நாட்டில் உள்ள ஒரு ஊரில் இருக்கின்றார். அவள் கருவுற்று இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் அன்னை மரியாள் அங்கு சென்று அவளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார். இவளும் கருவுற்று இருக்கிறாள். அன்னை மரியாள் கருவுற்று இருப்பது தனக்கு இருப்பதை கூட மறந்தவளாக, தனக்கு பலருடைய உதவியும் தேவைப்படுகிறது என்பதை கூட மறந்தவளாக தன் தூரத்து சொந்தமான இந்த எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்காக கால்நடையாகவே சென்று புறப்பட்டு அங்கே அவரோடு தங்கி இருந்து அவருக்கு உதவி செய்கிறார். அவருக்கும் சொந்தங்கள் உண்டு, பந்தங்கள் உண்டு, அத்தனையும் உண்டு. ஆனால் எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை. ஒருவேளை அங்கே நினைத்திருப்பார்கள், இந்த முதிர்ந்த வயதிலே இவளுக்கு இது தேவையா என்று கூட பலரும் நினைத்திருப்பார்கள். குழந்தை இல்லாமல் இருந்த இவளுக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்று ஆச்சரியத்தோடு பார்த்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஓடி சென்று உதவி செய்ய அங்கே யாரும் இல்லை, அன்னை மரியாளை தவிர. அவள் விரைந்து சென்று அங்கே அவள் உதவி செய்வதை பார்க்கிறோம். இயேசு வீதி வீதியாக சென்றார், எல்லோரையும் சந்தித்தார், எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள், எல்லாருக்கும் குணமளித்தார். ஆனால் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் பின்னாடி சென்றவர்கள் எத்தனை பேர்? அவர் எனக்கு இதை செய்தாரே என்று சொல்லி யாராவது சென்றார்களா என்றால் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அன்னை மரியாள் சென்றார். இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாம் பயந்து சிதறி ஓடி போய்விட்டார்கள். அவரோடு இருந்தவர்கள், அவரோடு உண்டவர்கள், அவரோடு அவர் செய்த புதுமைகளை எல்லாம் கண்டவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு துணையாக இருக்கவில்லை. ஆனால் அன்னை மரியாள் இறுதி வரையிலும் சிலுவை சுமந்து கொண்டு போகின்ற பொழுது 4வது தரத்திலே அவர் சந்திக்கிறார். அதன் பிறகும் அவரை விட்டு விலகாமல் கல்வாரி மலை வரையிலும் அங்கே செல்லுகிறார். இறந்த உடலை தன்னுடைய மடியிலே வைத்து அதற்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அவளே இன்றைக்கு உலகத்திற்கு விடுக்கின்ற செய்தியாக இந்த லூர்து நகர் புதுமைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதுதான், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது நீங்கள் தனிமையில் இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதுதான். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியும் அதுதான். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை மறக்க மாட்டேன், உங்களை நான் வழிநடத்தி செல்லுவேன், கையை பிடித்து கூட்டி செல்லுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலே நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருக்கக்கூடியவர்களே இவர்கள் இருவரும். அன்னை மரியாள் அவளும் தனியாக இல்லை, இயேசுவோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சமூக நிகழ்வு, திருமணம். இது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் யூத மக்களிடத்தில். அந்த திருமணத்திற்கு அன்னை மரியாள் சென்றிருக்கிறார், இயேசுவும் சென்றிருக்கிறார், அவருடைய சீடர்களும் போயிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டாருடைய மணமகனுடைய சொந்தக்காரர்கள், மணமகளினுடைய சொந்தக்காரர்கள், இப்படியாக அங்கே ஒரு பெரிய திரு அவையே கூடியிருக்கிறது. ரசம் தீர்ந்து விட்டது என்றால் யார் போய் உதவி செய்வது? அப்படி சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் இவ்வாறு திருமணத்தில் ரசம் இல்லை என்றால் அது முக்கியமான ஒரு பானமாக கருதப்பட்டது. அது இல்லை என்றால் பெரிய அசிங்கமாக போயிடும், கேவலமாக போய்விடும், எல்லோரும் கேவலமாக பேசுவார்கள்.
இது இந்த இரு வீட்டாருக்கும் மட்டுமல்ல, சொந்தங்கள் பந்தங்கள் அத்தனைக்கும் இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதும் தெரியும். அன்னை மரியாளிடத்தில் யாரும் தேடி வந்து, அம்மா ரசம் தீர்ந்து விட்டது, உங்களுடைய பிள்ளையிடத்தில் சொல்லி ஏதாவது செய்யுங்கள் என்று யாருமே கேட்கவில்லை. அவர்கள் ஆங்காங்கே நின்று பேசிக்கொண்டிருப்பதை அவர் கேட்டார். தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது, இனி வருபவர்களுக்கு ரசம் இருக்காது. இவளே நேரடியாக சென்று தன்னுடைய மகனிடத்தில், தம்பி ஏதாவது செய்யுங்களேங்கிறார். ஏதாவது செய்யுங்க. இதுவரையில் எந்த புதுமையும் செய்யாத அவரிடத்தில் இவர் அன்றுதான் முதலாக இந்த பரிந்துரையை வைக்கிறார், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. இயேசுவும் தன்னுடைய நிலைமையை விளக்குகிறார். எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை, ஆகையினாலே நான் புதுமை செய்கின்ற நேரங்கள் எல்லாம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய தாயினுடைய இந்த பரிந்துரைக்கு செவி கொடுக்கிறார். அந்த தாய் வேறு எதுவும் அவரிடத்திலே சொல்லவில்லை, பணியாளர்களை மட்டும் பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று. ஒருவேளை ரசம் பரிமாறுகின்ற அந்த பணியாளர்களை மட்டுமல்ல, இன்று நம்மையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகிறாள் அந்த அன்னை மரியாள். எனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது, அந்த குறைபாடு இருக்கிறது, இந்த கஷ்டம் இருக்கிறது, இந்த நோய் இருக்கிறது நாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அன்னை என்ன சொல்லுவார்? தம்பி ஏதாவது செய்யுங்களேன். அவர் என்ன சொல்லுவார்? நேரம் வரவில்லை என்று சொல்லுவாரா? அம்மாவினுடைய பரிந்துரையை அவர் நிச்சயமாக கேட்கிறார். ஆகையினாலே அந்த அம்மாவின் பரிந்துரையை ஏற்று நமக்கு ஆறுதலை அளிக்கிறார், நோயிலிருந்து விடுதலை அளிக்கிறார். பேய் பிடித்திருக்கிறதா, மனக்கோளாறா, எத்தகைய நோயிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் அந்த ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி நன்மை செய்ய நம்மை பணிக்கிறார். நீங்கள் தீமையை மட்டும் விளக்குங்கள், மீதியை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுவது போல அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அந்த இயேசுவிடத்தில் கொண்டு வருவதிலே தான் இன்றும் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார், பாடுபட்டு கொண்டிருக்கிறார். எந்த செயலிலும் அவரிடத்திலே ஒரு சுயநலத்தை பார்க்கவே முடியாது. எப்போதுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதிலேயே அந்த அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்மோடு இந்த திருத்தலத்திலே வந்து நாம் சந்திக்கின்ற அவள் நம்மை பார்த்து சொல்லுவதுதான், நீங்கள் புலம்புகிறீர்கள், அழுகிறீர்கள், கண்ணீர் விடுக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு அம்மாவாக இருந்து தாயாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் நான் செய்வேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நானும் தனியாக இல்லை, என் மகன் என்னோடு இருக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய உதவி இன்றைக்கு அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிறது. லூர்து நகரிலே கொடுக்கின்ற அத்தனை காட்சிகளும் அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி எழுகின்ற பொழுது தங்களுடைய உடம்பிலே இருந்த அந்த நோய்கள் எல்லாம் நீங்கிவிட்டதாக உணர்கின்ற ஒரு நம்பிக்கை. பல்வேறு வியாதிகள் தங்களை விட்டு போய்விட்டது. ஏனென்றால் லூர்து நகரிலே இருக்கின்ற அன்னை ஏற்படுத்திய அந்த ஊற்றிலே நான் குளித்தேன், அந்த தண்ணீரிலே என்னை கழுவினேன், நான் சுத்தமாகினேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ அன்னையானவள் நாம் ஒவ்வொருவரோடும் இன்று இருந்து நமக்கு துணை புரிகிறார். தாயுள்ளம் படைத்த அவரை நாம் நாடுவோம். தாயாக இருந்து, ஆண்டவரே உம்முடைய தாயின் வழியாக உம்முடைய தாயன்பை எங்களுக்கு காட்டுகின்றீரே, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம் மீது நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரியும் என்று இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். காணிக்கையாக
வாழ நாளும் விளைகின்றோ. இரக்கம் விரும்பும் பரமனி என்னை அழைக்கின்றோம். காணிக்கையாக என்னை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக என்னை தருகின்றோம். சகோதரரை நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேலாண்மையை கண்டு நாங்கள் உமக்கு வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்கள் அணிவடி வழிபடுகின்றனர். உமது திருமுனிய காலத்திலும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அவர்தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின்றி எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு நமக்கு கொடுக்கும் அந்த சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உள்ளாக்காமல் ஒரு பெரிய இரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் இது பாதுகாப்பு அளிப்பதாக. ஆமீன். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். ஒரு இடம் தருவாயா, என்னையும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, அன்பு செய்வாயா. உன்னோடு நானும் இருந்து உண்பேன்,
வந்தேன். எனினும் என்னை நீ தேடி இன்று என் இல்லம் வந்தாயே. என்னை பகிர்ந்திடுவே, உன்னிலே வாழ்ந்திடுவே. வா வா இறைவா வா, வா வா விரைவாய் வா, உன்னோடு நானும் இருந்து ஒன்றே உன்னில்லம் நானும் வந்து தங்குவே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்திலே மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெறுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியில் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of our dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து இறைவனுடைய பேரிரக்கத்தால் ஆசீர்வாதங்களும் அன்பு நிறைந்த ஜெபங்களும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நவீன உலகத்திலே மனிதன் மகிழ்ச்சியை தேடி செல்கிறான். அவன் தேடுகின்ற அந்த மகிழ்ச்சி கிடைத்த